முக்கிய செய்திகள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நடைபெற்று வரும் பெற்றோரை கொண்டாடுவோம் நிகழ்ச்சியில் ரூபாய் 10,000 கோடி கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கையில் கையெழுத்திட மாட்டேன் என முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அரசின் திட்ட செயல்பாடுகள் குறித்து கள ஆய்வு செய்து வருகிறார். இந்த நிலையில் வழியெங்கும் கடலூர் மக்கள் திரண்டு வாரி அணைத்துக் கொண்டனர். தமிழகத்தின் முன்னேற்றத்தை தடுக்க முயற்சிப்பதாக மத்திய அரசு மீது முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். உதயநிதி ஸ்டாலின் அண்ணாமலை யுத்தத்தில் எதிர்பாராத விதமாக திமுக போஸ்டர் வடிவில் பதிலளித்துள்ளது. கற்க விரும்பும் மொழி குறித்து மாணவர்களிடம் கருத்து கணிப்பு நடத்தி ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் மதிமுக குரல் ஒலிக்கும் என்று கட்சியின் 8ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் கமலஹாசன் தகவல் அளித்துள்ளார். சமூக வலைதளங்களில் கெட் அவுட் ஹேஷ்டேக்குகளை உலக அளவில் திமுக பாஜகவினர் ட்ரெண்டாக்கி வருகின்றனர். தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் குறுகிய பார்வையுடன் கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்று முதல்வர் ஸ்டாலினுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலளித்துள்ளார். கோவை சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக தமிழக டிஜிபி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் கோயில் மற்றும் தர்கா விவகாரத்தில் இதுவரை 40 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மும்மொழி கல்வி கற்க அரசு பள்ளி மாணவிகளுக்கு உரிமை இல்லையா என்று முதல்வருக்கு கோரிக்கை விடுத்து அரசு பள்ளி மாணவிகள் பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இது தொடர்பாக கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். குளித்தலை அருகே கிணற்றில் இருந்து கல்லூரி மாணவர் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மாயமான கல்லூரி மாணவர் கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டது ஒரு தலை காதலா என விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள காவலர் முரளிராஜா நீண்ட நாட்களாக பணிக்கு செல்லாமல் தலைமறைவானதால் அவரது வீட்டில் போலீசார் நேற்று நோட்டீஸ் ஒட்டினர். எந்திரன் பட விவகாரத்தில் தனது சொத்துக்களை முடக்கியதன் மூலம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக இயக்குநர் சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். கனியாமூர் பள்ளி கலவர வழக்கு தொடர்பாக விழுப்புரம் நீதிமன்றத்தில் 37 சிறுவர்கள் ஆஜரானார்கள். கட்சிக்கு இது கலையுதிர் காலம். கட்சியிலிருந்து இயங்குவதற்கும் வெளியேறி செல்வதற்கும் காளியம்மாளுக்கு முழு உரிமை உண்டு என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். அதிமுக தொடர்பாக மாநகர சிவில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுக்கள் மீது தீர்ப்பு வரும் வரை இரட்டை இலை சின்னத்தை பழனிசாமி பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் சூரியமூர்த்தி மனு அளித்துள்ளார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் 2 நாள் கள ஆய்வு பணிக்காக நேற்றும் இன்றும் கடலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இந்த நிலையில் நீங்கள் வந்து வளர்ப்பீர்கள் என தமிழ் கையேந்தி நிற்கவில்லை என்று மத்திய அரசை முதல்வர் ஸ்டாலின் சாடி பேசியுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் பெண்கள் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அக்கட்சியில் இருந்து விலக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதில் இருந்து பல்வேறு அதிரடி மாற்றங்கள் செய்து வருகிறார். இந்நிலையில் நேற்று தனது புதிய அரசியலில் இடம்பெறவிருக்கும் அமைச்சர்கள் மற்றும் அமைச்சரவை அந்தஸ்தை கொண்ட முக்கிய அதிகாரிகளை அவர் அறிவித்திருந்தார். அந்த வகையில் அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு அமைப்பான FBI-யின் இயக்குநராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த காஷ் படேலை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நியமனம் செய்திருக்கிறார். இவர் பகவத்கீதை வைத்து பதவி பிரமாணம் செய்து கொண்டார். உளுந்தூர்பேட்டை அருகே எல்வனாசூர் கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் டீக்கடை தண்டபாணி, வயது 57. இவர் அதே பகுதியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதனை அந்த சிறுமி தனது பாட்டியிடம் கூறியுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அந்த பாட்டி உளுந்தூர்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சம்பவம் தொடர்பாக புகார் கொடுத்துள்ளார். விசாரணை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று சென்னையில் தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற ஃபிக்கி மீடியா என்டர்டெயின்மெண்ட் பிசினஸ் கான்க்ளேவ் நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்து உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து ஊடகத்தை கருவியாக பயன்படுத்திய ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் தற்போது சிறையிலிருந்து வெளியே வந்தார். இந்த நிலையில் அவரை மீண்டும் சென்னை போலீசார் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டதில் காரில் சென்று 200 சவரன் நகை கொள்ளை செய்யப்பட்டதாக மேலும் 7 வழக்குகளில் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டுள்ளார். நாகை இலங்கை பயணிகள் கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை தொடர்பாக மத்திய மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு இடையே பிரச்சனை நிலவி வரும் நிலையில் CBSE விதிமுறைகளில் மாற்றம் செய்து மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது தனியார் CBSE பள்ளிகளுக்கு அங்கீகாரம் பெற இனி மாநில அரசின் தடையில்லா சான்றிதழ் கட்டாயமில்லை என்று அறிவித்திருக்கிறது. தலைவர் விஜய் எளியவனையும் புகழடைய செய்துள்ளார் என்று தமிழக வெற்றிக்கழகம் மாவட்ட செயலாளரான ஆட்டோ ஓட்டுநர் பேட்டியளித்துள்ளார். கரைகள் தூங்க விரும்பினாலும் மலைகள் விடுவதில்லை, மரங்கள் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதில்லை என்ற பிரபலமான கவிதை வரிகள் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு 100% பொருந்தக்கூடியதாக மாறியுள்ளது. சிங்கார சென்னை அட்டையின் இருப்பு தொகையை செல்போனில் தெரிந்து கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் பிரபு சங்கர் தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தில் பால் ஊக்கத்தொகையை உறுப்பினர்களின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக ஆவின் வழங்கும் நடைமுறைக்கு பால் உற்பத்தியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதை கண்டித்து மதுரையில் பிப்ரவரி 24 பால் நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். உலக தாய்மொழி தினத்தையொட்டி முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாமங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் அருண்குமார். இவரது மனைவி மாலா வயது 36. இவர்களுக்கு சுஜித்குமார் வயது 11 என்ற மகன் உள்ளார். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அருண்குமார் இறந்துவிட்டார். இதன் காரணமாக மாலா தனது மகனை அழைத்துக் கொண்டு திருப்பூர் மங்கலம் ரோடு கோழிப்பண்ணை அருகே உள்ள KTK தோட்டம் பகுதியில் குடியிருந்து பனியன் நிறுவனத்திற்கு வேலைக்கு சென்று வந்துள்ளார். இந்த நிலையில் மகனுக்கு விஷம் கொடுத்துவிட்டு தானும் தற்கொலை செய்ய முயற்சி செய்துள்ளார். அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் மாலா பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது மகன் 11 வயது சுஜித்திற்கு சிகிச்சை நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்று பெற்றோர்களை கொண்டாடுவோம் மாநாடு நடைபெறவுள்ளது. தமிழக அரசு பள்ளிகளில் 3வது மொழி மறுக்கப்படுவது நவீன தீண்டாமை என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். உலகெங்கும் பரவட்டும் நம் உயர்தனி செம்மொழி என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கல்வி இணை செயல்பாடுகளில் சிறந்து விளங்கிய +2 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காமராஜர் விருதுக்கான பரிசுத் தொகை வழங்க ரூபாய் 1,72,00,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதல்வர் மு.க.ஸ்டாலினின் 72வது பிறந்த தினத்தையொட்டி சென்னையில் வரும் பிப்ரவரி 28 பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழை வீழ்த்தும் சூழ்ச்சிகளை தமிழ்நாடு வீழ்த்தும் என்று துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார். சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட மசோதா மீண்டும் ஆளுநருக்கு அனுப்பப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் நியாய விலைக் கடைகள் இன்று இயங்காது என்ற தகவல் வெளியாகியது. பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தி காஞ்சிபுரம் மாவட்டம் தமா.மு.க. சார்பில் வெள்ளிக்கிழமை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாலியல் வன்கொடுமை புகார் தீவிரமானது என்பதால் அப்புகாரை தன்னிச்சையாக திரும்ப பெற முடியாது என கூறி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. வன்னியர் சங்கத்தின் சார்பில் தாராசுரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள சோழ மண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாட்டுக்கு வருமாறு தொண்டர்களுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி திணிப்பு இருப்பதாக நிரூபித்தால் ரூபாய் 1,00,000 சன்மானம் வழங்குவோம் என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போலீசாரை குறிவைத்து சமூக வலைதளத்தில் ஆளாளுக்கு வீடியோ அப்டேட் செய்வது அதிகரித்துள்ளது. அது வைரல் ஆகிறது என்பதற்காக சம்பந்தப்பட்ட போலீசாரை இடமாற்றம் சஸ்பெண்ட் செய்கின்றனர். கடமை தவறாமல் பணி செய்தால் இதுதான் தண்டனையா என போலீசார் புலம்புகின்றனர். கிருஷ்ணகிரியில் மது போதையில் நடந்த கொடூரம். வாலிபருடன் சென்ற பெண் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளார். மின் விநியோகம் செய்ததற்காக 2017 முதல் 2021 வரை 1,100 கோடி ரூபாய் GST செலுத்துமாறு மின் தொடரமைப்பு கழகத்திற்கு அனுப்பிய நோட்டீஸ் மீதான விசாரணை நடவடிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. ஆண்டுக்கு வெறும் 1,000 ரூபாய் 180 கோடி மதிப்புள்ள 90 ஏக்கர் அரசு நிலம் திரைத்துறையினர் வீடு கட்ட அன்பு பரிசு என்றும் 9,000 வீடு கட்டலாம் என்று உதயநிதி தெரிவித்துள்ளார். சமஸ்கிருதம் கலக்காமல் இருந்திருந்தால் தமிழ் தேசிய மொழியாகி இருக்கும் என்று பழக்கற்பையா தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் அலமாதி நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் குமார் வயது 48. நோயாளியான இவர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 5வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கடலூர் நேதாஜி சாலையில் முதல்வர் ஸ்டாலின் நடந்து சென்று மக்களை சந்தித்து பேசினார். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் கீழூரை சேர்ந்தவர் அனுசேகர் வயது 31. மதுரை கோட்டத்தில் ஸ்டேஷன் மாஸ்டராக பணிபுரிந்த நிலையில் ரயிலில் இருந்து தவறி விழுந்து ஸ்டேஷன் மாஸ்டர் பரிதாபமாக பலியானார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேன்கூட்டில் கல் எறியாதீர் என்றும் நான் இருக்கும் வரையும் திமுக இருக்கும் வரையும் இந்த மண்ணுக்குள் ஹிந்தி வர முடியாது என முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளார். திமுகவில் 5,000க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் இணைந்தனர். 44,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கல்வியில் அரசியல் செய்வது நீங்களா நாங்களா என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடலூரில் காட்டமாக பேசியுள்ளார். ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகளின் எண்ணிக்கை குறைப்பா என்று விஜய் வசந்த் MP கண்டனம் தெரிவித்துள்ளார். பாபர் அசாமின் மந்தமான ஸ்ட்ரைக் ரேட் கோலியின் திறனை விட பின்னிலையில் இருப்பது ஏன் என்ற கேள்வி எழும்பியுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனி பட்டர் சிக்கன் தான் தனக்கு மிகவும் பிடிக்கும் என்று மனம் திறந்து பேசியுள்ளார். பரபரப்பாக தொடங்கி நடைபெற்று வரும் சாம்பியன்ஸ் டிராஃபியில் தங்களுடைய முதல் போட்டியில் ஆப்கானிஸ்தானை தென்னாப்பிரிக்கா எதிர்கொண்டது.
சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 20 உயர்ந்து ஒரு கிராம் 8045 ரூபாய்க்கும், பவுனுக்கு ரூபாய் 160 உயர்ந்து ஒரு பவுன் 64,360 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. வங்கக்கடலில் இருந்து தமிழகம் நோக்கி வீசும் கிழக்கு திசை காற்றில் ஈரப்பதம் அதிகரிப்பு மற்றும் கடலோர பகுதியில் நிலவ வாய்ப்புள்ள காற்று சுழற்சி காரணமாக வரும் 27ஆம் தேதி தமிழகம், புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.